வணக்கம். திரையரங்கம் மிரேஜ் இது ஒரு மலையாள திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஜித்து ஜோசப். இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் ஆசிஃப் அலி. இந்த திரைப்படத்தின் கதாநாயகியாக நடித்திருப்பவர் அபர்ணா பாலமுரளி. கோவையில் ஒரு வேலை தேடி வருகிறார் அபர்ணா பாலமுரளி. அவர் ஏற்று நடிக்கக்கூடிய கதாபாத்திரத்தினுடைய பெயர் அபிராமி. அங்கு அவர் கிரண் என்ற இளைஞனை சந்திக்கிறார். அபிராமிக்கும் கிரணுக்கும் காலப்போக்கில் காதல் அரும்புகிறது. அவர்கள் இருவரும் ஒரே நிறுவனத்தில் பணியாற்றுகிறார்கள். அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் நம்முடைய சரவணன். சரவணன் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரத்தின் பெயர் ராஜ்குமார். அதே கோவையில் யூடியூப் சேனல் ஒன்றை நடத்தி கொண்டு இருப்பவர் ஆசிஃப் அலி. அவர் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரத்தின் பெயர் அஸ்வின். அபிராமியும் கிரணும் சந்தித்த சில நாட்களுக்கு பிறகு பாலக்காட்டில் நடைபெறக்கூடிய ஒரு ரயில் விபத்தில் கிரண் இறந்து விட்டதாக தகவல் கிடைக்கிறது. அபிராமி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய அபர்ணா பாலமுரளி தங்கியிருக்கக்கூடிய வீட்டிற்கு காவல்துறை அதிகாரியாக இருக்கக்கூடிய சம்பத்ராஜ் வந்து கிரணை பற்றிய பல தகவல்களை அவளிடம் துருவி விசாரிக்கிறார். ஏன் அவர் கிரணை பற்றி விசாரிக்க வேண்டும் என்ற சிந்தனை அபர்ணா பாலமுரளிக்கு உண்டாகிறது. அதே போல சரவணனுடைய நிறுவனத்தைச் சேர்ந்தவரும் சரவணனுடைய வலது கரமாகவும் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அவ்வப்போது வந்து கடுமையான குரலில் அபர்ணா பாலமுரளியிடம் பல கேள்விகளை கேட்டு அவரை மன உளைச்சல்களுக்கு ஆளாக்குகிறார். சரவணன் சம்பந்தப்பட்ட பல ரகசியங்கள் இருக்கக்கூடிய ஒரு பென் டிரைவ் கிரணின் கையில் இருந்திருக்கிறது. இப்போது கிரண் மரணத்தை தழுவிவிட்டான் என்ற செய்தி பரவி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த பென் டிரைவின் நிலை என்ன, இப்போது அது எங்கு இருக்கிறது, கிரணுடைய வாழ்க்கையில் மறைந்திருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியில் அபிராமி இறங்குகிறாள். அவளுடன் அவளுடைய அன்பு தோழியான ரித்திகாவும் இறங்குகிறாள். அவர்கள் இருவருடன் சேர்ந்து பயணிக்கிறான் அஸ்வின். அந்த கதாபாத்திரத்தில் மிகவும் இயல்பாக படத்தில் நடித்திருப்பவர் ஆசிஃப் அலி. படத்தினுடைய இடைவேளை காட்சியில் படத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு காட்சி காட்டப்படுகிறது. அந்த காட்சி என்ன என்றால், இதுவரை ரயில் விபத்தில் கிரண் மரணம் அடைந்து விட்டான் என்றுதானே நாம் நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் அவன் மரணத்தை தழுவவில்லை, உயிரோடுதான் இருக்கிறான் என்பதை காட்சியாக நமக்கு காட்டுகிறார்கள். ராஜ்குமாருடைய பல ரகசியங்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த பென் டிரைவ் கைமாறி யாருடைய கைக்கு வருகிறது என்பதும் காட்டப்படுகிறது. படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் பின்னாலும் பல ரகசியங்கள் இருக்கின்றன. அதன் மூலம் படத்தின் காட்சிகள் A1 என்று பாராட்டக்கூடிய அளவிற்கு இருக்கின்றன. காவல்துறை அதிகாரியாக வரக்கூடிய சம்பத்ராஜ் அபர்ணா பாலமுரளியினுடைய வாழ்க்கைக்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய பல தகவல்களை கூறும்போது படத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு உண்டாகக்கூடிய அதிர்ச்சி இருக்கிறதே, அதை வார்த்தைகளால் விவரித்து கூற முடியாது. அபிராமியின் தோழியாக படம் முழுக்க வரக்கூடிய ரித்திகா கதாபாத்திரத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய மர்மங்களை பார்த்து நாமே ஆச்சரியப்படுகிறோம். ஒரு கட்டத்தில் தன்னுடைய உயிர் காதலியான அபிராமியை தீர்த்து கட்ட நினைக்கிறான் கிரண் என்பதை பார்க்கும்போது நமக்கு எப்படிப்பட்ட அதிர்ச்சி உண்டாகிறது. அதே போல தன்னுடைய காதலனாக இருந்த கிரணை தீர்த்து கட்டும் வேளையில் அபிராமி இறங்குகிறாள் என்பதை பார்க்கும்போதும்
நமக்கு உண்டாகக்கூடிய அதிர்ச்சிக்கு அளவே இல்லை. படத்தினுடைய கதை முடிந்து விட்டது, இந்த திரைப்படத்திற்கு ஒரு கிளைமேக்ஸ் உண்டாகி விட்டது என்று நினைத்து கொண்டிருக்கும் போது ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் படத்தினுடைய ஃபினிஷிங்கில். அதைத்தான் ஆன்டி கிளைமேக்ஸ் என்று கூறுகிறார்கள். இப்படிப்பட்ட கிளைமேக்ஸில் ஒரு ஆன்டி கிளைமேக்ஸா என்ற ஆச்சரியம் நமக்கு உண்டாகிறது. படம் முழுக்க திருப்பங்கள், ட்விஸ்டுகள் ஏராளமாக இருக்கின்றன. அதுதான் இந்த திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். படத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை கில்லாடித்தனமாக காட்சிகளை அமைத்து மிகவும் அருமையாக இயக்கியிருக்கிறார் ஜீத்து ஜோசப். அபிராமி கதாபாத்திரத்தில் அருமையாக நடித்திருக்கிறார் அபர்ணா பாலமுரளி. அபர்ணா அந்த கதாபாத்திரமாகவே படம் முழுக்க வாழ்ந்து அந்த கதாபாத்திரத்தை எங்கோ உயரத்திற்கு கொண்டு செல்கிறார். அஸ்வின் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய ஆசிஃப் அலி மிகவும் இயல்பாக நடித்திருக்கிறார். படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் அவருடைய கதாபாத்திரத்திற்கு உண்டாகக்கூடிய ட்விஸ்ட் இருக்கிறதே, அதை நாம் எந்த இடத்திலும் சிறிதும் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கதாபாத்திரம் இப்படிப்பட்ட கதாபாத்திரமா என்ற ஆச்சரியம்தான் படத்தை பார்த்துவிட்டு வெளியே வரும்போது நமக்கு உண்டாகிறது. ஹக்கீம் ஷாஜஹான் இவர்தான் கிரண் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். இந்த கதாபாத்திரத்திற்கு மாறுபட்ட நடிப்பை வழங்கி அந்த கதாபாத்திரத்தை நம்முடைய மனங்களில் ஆழமாக பதிவதற்கு இவர் துணை புரிகிறார். காவல்துறை அதிகாரியாக சம்பத்ராஜ் தன்னுடைய மிடுக்கான நடிப்பை வெளிப்படுத்தி அந்த கதாபாத்திரத்திற்கு பெருமையை உண்டாக்கியிருக்கிறார். பிரசாத் என்ற கதாபாத்திரத்தில் தீபக் பரம்போல் நடித்திருக்கிறார். மிகவும் இயல்பான நடிப்பு. அர்ஜுன் ஷியாம் கோபன் இவர் முக்கியமான கதாபாத்திரமான ஆனந்து கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். படத்தினுடைய மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டாக இருக்கக்கூடிய கதாபாத்திரம் இவர் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தில் எந்த அளவிற்கு கேஷுவலாக நடிக்க வேண்டுமோ அதை இவர் சீராக செய்திருக்கிறார். ஹன்னா ரெஜி கோஷி இவர்தான் ரித்திகா கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். அபர்ணா பாலமுரளியுடன் படம் முழுக்க அவரின் தோழியாக வரக்கூடிய கதாபாத்திரம், கனமான கதாபாத்திரம். அதை நன்கு புரிந்து கொண்டு இந்த நடிகை அந்த கதாபாத்திரத்திற்கு தன்னுடைய நடிப்பால் சிறப்பு சேர்த்திருக்கிறார். தொழிலதிபர் ராஜ்குமார் கதாபாத்திரத்தில் வருபவர் சரவணன். அந்த கதாபாத்திரத்திற்கு எந்த அளவிற்கு அருமையாக நடிக்க வேண்டுமோ அதை நன்கு இவர் செய்திருக்கிறார். அபர்ணா ஆர் தரக்காட் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய கதையை எழுதியிருப்பவர். ஒரு மாறுபட்ட கதையை எழுதியதற்காக இவரை நான் பாராட்டுகிறேன். ஸ்ரீனிவாசன் அப்ரோல் என்பவருடன் இணைந்து இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதையை ஜீத்து ஜோசப் அமைத்திருக்கிறார். மிகவும் நேர்த்தியான திரைக்கதையை எழுதுவது எப்படி என்பதற்கு சரியான உதாரணமாக இந்த மிரேஜ் திரைப்படத்தை நாம் கூறலாம். அந்த அளவிற்கு A1 ஸ்க்ரீன் பிளே என்று பாராட்டக்கூடிய அளவிற்கு இந்த படத்தினுடைய திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கிறது. சதீஷ் குரூப் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். கிரைம் பாணியில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திடுக்கிடும் சம்பவங்கள் பல நிறைந்திருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் இந்த ஒளிப்பதிவாளருடைய பங்களிப்பு பாராட்டக்கூடிய வகையில் இருக்கிறது. இந்த திரைப்படத்தினுடைய படத்தொகுப்பாளர் விநாயக். படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலிருந்து படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி வரை படத்தொகுப்பாளருடைய பங்களிப்பு அருமை என்று கூறக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. விஷ்ணு ஷியாம் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர். மர்ம சம்பவங்கள் பல நிறைந்திருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் எந்த அளவிற்கு ஒரு இசையமைப்பாளருடைய முத்திரை இருக்க வேண்டுமோ அதை இவர் நன்கு செய்திருக்கிறார். திடுக்கிடும் சம்பவங்கள் பல நிறைந்திருக்கக்கூடிய, மர்ம முடிச்சுகள் பல நிறைந்திருக்கக்கூடிய, சிறிதும் எதிர்பாராத ட்விஸ்ட்டுகள் பல இருக்கக்கூடிய
ஒரு நல்ல திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் மிரேஜ் திரைப்படத்தை தவறாது பாருங்கள். உங்களுக்கு அது ஒரு சிறப்பான அனுபவமாக இருக்கும் என்பதை மட்டும் என்னால் உறுதியாக கூற முடியும்.